திமுக அதிமுகவினரின் அவதூறுகளை முறியடித்து தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி பெறும் என தாவேகா சார்பில் வாணியம்பாடி தொகுதியில் போட்டியிடும் வழக்கறிஞர் சையத் புர்ஹானுதீன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் வழக்கறிஞர் சையத் புர்ஹானுதீன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற எவ்வாறு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தாவேகா நகர மற்றும் ஒன்றிய கிளை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு தாவேகா தலைவர் முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார் என்றும் அந்த வாக்குறுதிகளை வீடு வீடாக எடுத்து சென்று பொதுமக்கள் மத்தியில் கூறி விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தோல்வி பயத்தில் திமுக அதிமுகவினர் தன் மீது அவதூறு பரப்புவதாகவும் வாணியம்பாடி திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் போல தான் லேண்ட் கிராஃப்டர்கள் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அவதூறுகளை முறியடித்து வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி உட்பட 234 தொகுதிகளிலும் தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெற்று எங்கள் தலைவர் முதலமைச்சராவது உறுதி என கூறினார். தாவேகா வேட்பாளரை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி ஆலோசனை குழு அட்வைசரி கமிஷன் இருந்தது கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவில் நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம லோக்கல்லே நிறைய பிரச்சனை இருக்கு. மானியம் பைபாஸ் கேட் அது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா வேட்பாளரை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி 600 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த நியூஸை பரவலா தமிழ்நாட்டில் தீய சக்தியா விலகக்கூடிய திமுக காரங்க ரொம்ப ஒன்றியத்திலையும் நகரத்திலையும் பரவலா பரப்பின்னு இருக்காங்க. தலைமையில 100 தடவை வெரிஃபிகேஷன் பண்ணி தான் என்னை செக் பண்ணி தான் இந்த வேட்பாளரா என்னை அறிவிச்சாங்க. நாங்க திமுக காரங்க மாதிரி லேண்ட் கிராப்பர் கிடையாது. என் வீட்டுல இருந்து ஏதாச்சும் ஆவணங்களோ என் வீட்டுல ஏதாச்சும் விஷயங்களோ தென்பட்டு இருக்கணும்ல. ஒரு விஷயமும் தென்படல, அதனால கிடைக்கல. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டு களத்துல ஏடிஎம்கேவும் டிஎம்கே மட்டும் தான் இருக்கணும். தாவேகான்னு ஒரு கட்சி வளரக்கூடாது, தாவேகான்னு ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த விஷயத்த பண்றாங்க. எங்க தளபதி எல்லார் வீட்லயும் வாழ்றாரு. எங்க தளபதி முதலமைச்சர் ஆக போறது உறுதி. எங்க தளபதி வாணியம்பாடியில சட்டமன்ற உறுப்பினரா நின்று இருக்காரு. நான் இங்க ஒரு ஆள் கிடையாது. எனக்கு விழ போற ஓட்டு எனக்காக கிடையாது, எங்க தலைவருக்காக தான். எங்க தலைவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு, 234 தொகுதியிலையும் எங்க தலைவர் தான் வேட்பாளர்னு சொல்லி தமிழ்நாட்டுல நாங்க ஜெயிச்சு காமிப்போம். இது நடக்க தான் போது, நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க.